அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் உள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இவ்வுலகில் செத்தவரை எல்லாம் எழுகையெனில், ஆண்டவன் சொல்றான் செத்தவரெல்லாம் எழுப்பிடலாம் அப்படின்னு. இவ்வுலகம் போற்ற எழுந்திருப்பார், இந்த உலகம் போற்ற அளவுக்கு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்றார். செவ்வுலகில் திருச்சிற்றம்பலத்தான் திருவருளால், செவ்வுலகன்னு ஒன்று இருக்கான். அந்த புருவ மத்தியில் நாம் சிந்தனை வைத்து உள்ளே நோக்கி பார்க்கும்போது அங்கே தக 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 தகன்னு ஒரு ஒளி தெரியும், பேரண்டமாக பெரிய ஒளி. அதை தான் செவ்வுலகம்ன்றார். அது செவ்வுலகம். திருச்சிற்றம்பலத்தான் அங்கே தான் இருக்கிறான். அவனுடைய திருவருளால் பெற்றார் நோக்கம், அவனுடைய திருவருளால் தான் எல்லோரும் பெற்றாங்க அப்படின்னு சொல்றார். மதி கலங்கி மெய் நிலைக்கோ வழி காணாத, இதெல்லாம் நமக்கு நடக்காது, இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு 90% பேர் பேசுவாங்க. அதான் சொல்றாரு, மதி கலங்கி மெய் நிலைக்கு மெய் நிலைக்கு யாரும் வரமாட்டாங்க, அந்த வழியை காண மாட்டார்கள் அப்படின்றார். இருள் நெறியில் கோல் இழந்த குருடனை போல் அப்படி சொல்றாங்க. இந்த இருநெறியில் போயிட்டு ஒரு கண்ணு தெரியாதவர் இருக்காரு, 2 கண்ணு தெரியல அப்படின்னா அவருக்கு எந்த நேரமும் இருட்டாகவே இருக்கும். அது கொடிய ஒரு சாபம். அது அப்படி இருக்காங்கன்னா முற்பிரிவில் சாபம் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அவங்க ஒரு கோல் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க, நல்லா அழகாக இருக்கும், அது பரம்பு மாதிரி. அது நல்லா சீர் பண்ணி வச்சுருப்பாங்க, பிடிலாம் போட்டிருப்பாங்க. அதனால் அப்படி தட்டி 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 பள்ளம் இருக்குதான்னு பார்த்து பார்த்து அப்படியே போவாங்க. ஒரு மனக்கண்ணாலேயே பார்த்து போகிறது, இந்த பக்கம் என்ன வருது இது வந்து அப்படி தட்டி 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 பார்ப்பாங்க. அப்படி ஒரு அவங்க நிற்கிறதுக்கும் ஒரு 3 அடி 4 அடி தூரத்துக்கு தட்டி பார்ப்பாங்க, ஏன்னா பள்ளம் இருக்குதான்னு. ஏன்னா பள்ளத்தில் போய் வந்துட்டு என்ன ஆகுது, ஏதாவது முள் கிடக்குதா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் ஏதாவது வண்டி நிற்குதா அதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அந்த கோல் இருந்தால் தான் போக முடியும். கோல் இல்லைன்னா 2 கண்ணு இல்லாதவங்க போக முடியாது. அதுதான் சொல்றார், இருள் நெறியில் அந்த கோல் எழுந்த குருடனை போ. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அந்த கோல் இல்லாத, அதை விட பல மடங்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கப்பா அப்படின்றாரு. இருள் நெறின்னு சொல்றாரு. இருள் நெறினா பலி கொடுக்குறது தான் இருள் நெறி. அந்த நெறியில இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கினீர். எண்ணாத எண்ணமெல்லாம் என்றீங்க, இந்த கடவுள் ஏதாவது செய்ய மாட்டாரா, அந்த கடவுள் எதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு. இந்த சோதனைகள் வரும்போது தான் கடவுளை தேடுவாங்க. அதுதான் ஆண்டவன் சோதனை கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப உடம்புப்படியாக பிடிப்பாங்க. அதனால் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏங்கி நீர் அப்படின்றார். கஷ்டப்படுறீங்க அப்படின்றார். ஒரு நாள் தர்மசாலையில் தொண்டர்களிடம் சொல்றார், சில உயிர் காக்கும் மூலிகைகள் இருக்கு, ஏழைகளுக்கு கொடுத்து அவங்கள சுகப்படுத்தணும், அவங்க நோயை குணப்படுத்தணும், அதனால் இதை கொஞ்சம் கவனிக்கணும், நீங்கள் தயவு கூர்ந்து இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க பாரு, முக்கியமான மூலிகை, இது தேடி கொண்டாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதனால் அந்த மூலிகையை பதப்படுத்துங்கள், அந்த நிழலில் உலர்த்தி அதை இடித்து வஸ்திரகாயம் செய்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சரிசாமி சரிசாமின்னு சொல்கிறாங்க. அதுவும் தயவு கூர்ந்துன்றார். நான் மேட்டுக்குப்பத்தில் சில நாள் தங்கி இருக்க போகிறேன், பிறகுதான் வருவேன் அப்படின்னு சொல்றார். எப்போ வரீங்கன்னா அதை நீங்கள் கேட்காதீங்க, அது திருவருள் சம்மதம், அது இவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது,
நாளைக்கு கூட வருவேன், அது எப்போ வருவேன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். தர்மசாலையை லகுவாக நடத்துங்கள். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம இப்போ நம்ம ஆகாரம் போடுறோம், சரி காசு இல்லைனாலும் கடன் வாங்கி எப்படியாவது ஏன்னா வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு போட்டுடுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உன்னை வருத்திக்கிட்டு செய்ய வேண்டாம். மக்கள் என்ன கொடுத்தாங்களோ அதை வந்து கஞ்சியாக கொடு, கூழாக கொடு, இல்லை ஒரு ரசம் வச்சு அதில் சேர்த்து கொடு. பசி உள்ளவங்க சாப்பிடுவாங்க. எப்படி சொல்கிறாரு, பசி உள்ளவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. அதனால் லகுவாக நடத்துங்கள், நீங்கள் யாரும் சிரமப்பட வேண்டாம், எங்கும் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இதுவரையில் சித்தி வளாகத்தில் 66 முறை மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 66 முறை மறைஞ்சு இருந்திருக்காராம். அது போகிறான், 10 நாளைக்கு இருப்பாராம், ஒரு வாரம் இருப்பாராம். அவர் கதை போட்டுட்டாருன்னா யாரும் கிட்ட போக முடியாது. அவங்க பேசாமல் இருப்பாங்களாம், எப்போ வருவார். அங்கே போய் பார்க்கக்கூடிய அன்பர்கள் கூட எப்போ வருவார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 66 முறை மறைந்து வந்திருக்கின்றேன். 67வது முறை திரும்ப வரமாட்டேன். கரெக்டாக சொல்றார். 67வது முறை திரும்ப வரமாட்டேன். இப்பொழுது ஒரு முறை மட்டும் வருவேன், போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்டுக்குப்பம் போயிட்டார். சில காலம் மேட்டுக்குப்பத்தில் தவத்தில் இருந்தார். ஏன்னா சில பேர் தவமே செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்களே, அதை நல்லா உள்வாங்கி பாருங்க. 66 முறை பல நாள் தங்கி அந்த மேட்டுக்குப்பத்தில் தண்ணி இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் தியானம் பண்ணியிருக்கார், தவம் பண்ணியிருக்கார். நானே தவம் செய்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இத்தனை முறை அவர் மறைஞ்சு இருந்திருக்காரு. தண்டை யோகம் செஞ்சிருக்காரு, நெருப்பெல்லாம் சுற்றி வச்சுட்டு யோகம் பண்ணியிருக்கார். என்கிட்ட ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு பட்டி அவன் வேலை போகிற எல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போ கொல்லையில் கொண்டு போய் விதையை விதைக்கிறோம், அது களை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், அதுக்கு வந்து ஏதாவது தழை இலை ஏதாவது ஒரு அடி தீனி கொடுக்கணும், பூச்சி வந்தால் அதுக்கு இயற்கையான மருந்துலாம் சில தெளிக்கணும். அப்படி தெளிச்சா தானே அது விளையும். களை எடுத்தால் தான் அது விளையும். போய் விரைச்சிட்டு நாமாட்டு வந்துட்டோம்னா விரைச்சிட்டேன் அப்படின்னா விளையுமா? பில்லு தான் விளைஞ்சிருக்கும். அதுபோல் அவரே சொல்கிறார், நான் படாத பாடுபட்டேன், இதுக்கு படாத பாடுபட்டேன், எருது போல் உழைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நாம் பின்பற்றலைன்னா என்ன வருது? அப்போ இருந்த அணுக தொண்டர்களும் அவர் சொன்னதை பின்பற்றவில்லை, பின்பற்றல அவங்க. வள்ளல்வர்மான் சித்தி வளாகம் சென்ற உடனே அணுக தொண்டர்கள் சூதாட்டம் ஆடினார்கள். சூதாட்டம் ஆடிதான் துரியோதன சூதுபகடை ஆடிதான் அந்த 5 ராஜாக்களை நாட்டை இழந்தான், பொன் பொருள் அனைத்தையும் எழுந்தான், தன்னுடைய மனைவியும் எழுந்தான். அது எதுக்காக? நமக்காக. அதை பார்த்தாலும் நம்ம திருந்தணுன்றது தான் அந்த கதை சொல்கிறாங்க. அதை நாம் அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு திரும்ப நாம் போய் சூதாட்டம் ஆடுறோம்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை, சிங்கம்பட்டின்னு ஒன்று இருக்கும். மண்பானையை வந்து மண்பானை வெளிப்பக்கம் சிவப்பாக இருக்கும், உள்பக்கம் வெண்மையாக இருக்கும். அதை ரவுண்டாக தட்டிக்குவாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் காசு கிடையாது. ரவுண்டாக தட்டி அந்த வெள்ளையாக இருக்கிறது உனக்கு, சிவப்பாக இருக்கிறது எனக்குன்னு வச்சுக்குவாங்க. 2 பேர் ஆடுவாங்க. அப்போ அவங்க தூக்கி போடுவாங்க, பட்டி எனக்கு அப்படின்னு போடுவார். அவர் போடுறவர், அவர் பட்டி அவருக்கு அந்த சிவப்பு ஊந்து போச்சுன்னு வச்சுக்க, அவர் ஜெயிச்சிட்டார். அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், 2வது அவர் எடுத்து சிங்கம் எனக்குன்னு அவர் போடுவார். அவர் போட்ட உடனே அது உழையில பட்டியாக ஊந்து போச்சுன்னா அவர் தோற்றுருவார். எப்படி? சிங்கம் தட்டுன்னு பேர், அது சிங்கத்தட்டுன்னு பேர். அப்போ ஓட்டாங்காட்சியால் ஆடினாங்க. அப்புறம் நம்ம காசு வந்த பிறகு காசால் ஆடினாங்க. எப்படி? இந்த சிங்கம் போட்ட காசு வந்த பிறகு நிறைய பேர் ஆடிருக்காங்க. நான் சின்ன பசங்களை பார்த்துருக்குறேன். அதை 100, 200லாம் வச்சு கூட ஆடுவாங்க. 100 ரூபா வைக்கிறேன், எனக்கு தான் சிங்கம் அப்படின்னு போடுவாங்க.
அது வேற போயிட்டு திரும்பி வந்து பட்டியாக வந்துடும், எதிர்பார்ட்டி எடுத்துக்குவார். அந்த ஆட்டம்லாம் இவங்க ஆடுறாங்களா அணுகு தொண்டர்கள். சூதாட்டம் ஆடுறாங்க, சிங்கத்தட்டு ஆடுறாங்க, புலி ஆட்டம்னு ஒன்று இருக்குது, புலி ஆட்டமும் ஆடுறாங்க. அப்போ அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? இவ்வளோ கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, தேனை கொண்டாந்து வாயில் ஊட்டுறாரு, எதையுமே கண்டுக்காத. அப்போ மட்டும் ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு அப்படி போன உடனே சூதாட்டம் ஆடினாங்க. சூதாட்டம் ஆடின உடனே இவங்க காய வச்சாங்களா மூலிகை, அது மாடு மேஞ்சினே வந்தது, அது பசிக்கு அது சாப்பிட்டு போயிடுது. எல்லா மூலிகையும் கிளீனாக சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு அது போயிடுது. இவங்க வந்து பார்த்தாங்க, ஐயோ மூலிகை பதப்படுத்த சொன்னாரே ஒன்று கூட இல்லையே, வந்தால் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு இவங்க எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மூலிகை கவனிக்காத விட்டதுனால அது மாடு சாப்பிட்டுடுது. வள்ளல் பெருமான் திரும்ப வரார், வந்து கேட்குறார், என்னப்பா மூலிகை பதப்படுத்திட்டீங்களா, இடிச்சிட்டிங்களா, வஸ்திரகாயம் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, என்ன செஞ்சீங்க, என்ன கம்முன்னு இருக்கிறீங்க, மௌனமாக இருக்கிறீங்க, சம்மதமா செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க திரு 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 திருன்னு முடிக்கிறாங்க இல்லையா. அப்புறம் இவருக்கு இப்போ தெரியல அவருக்கு என்ன நடந்துன்னு. இங்கே என்ன நடந்துன்னு அவருக்கு மேட்டுக்குப்பத்திலே தெரிஞ்சிருக்கும். மாடு சாப்பிட்டு போனது தெரியும், தெரிஞ்சுதான் அவங்களை கேட்குறாரு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். மூலிகை இல்லைன்றது தெரிஞ்சுதான் அதை அவசரம் பண்ணிங்களா, இடிச்சிங்களா, காய வச்சிட்டிங்களா, பதப்படுத்த வச்சுக்கிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் மொழிக்கிறாங்க திரு 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 திரு. பீச் போங்க அப்படின்னு, வாங்கப்பா சொல்கிறேன், ஒரு உயிர் காக்கும் மூலிகை 10 ஏழைகளுக்கு கொடுக்கணும், 10 ஏழையை காப்பாற்றணும், அதை போய் நீங்கள் என்ன ஆகிட்டீங்களே சொல்லும் போது வேலூர் சண்முகம் பிள்ளை வந்து, ஐயா அவங்க காய வச்சுட்டு சிங்கத்தட்டு ஆடினாங்க, சூதாட்டம் ஆடினாங்க, அந்த விறுவிறுப்பில் அவங்க இருந்தாங்க பாரு, ஆட்ட விறுவிறுப்பில் மாடு வந்து சாப்பிட்டு போயிடுது அப்படின்ட்டு. மாடு சாப்பிட்டுதா, பரவாயில்ல, அதான் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு நல்லது தான் நடந்துருக்குது, அதாவது தேகம் நல்லா இருக்கும், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் என்ன செய்யுது, அதுக்கு மேலே கடுமையாக பேச முடியாது. சாதுக்கள் பேசினா அவங்க ஒரு மாதிரியே பேசிட்டு போயிடுவாங்க, அவங்க பண்ணுற தவறுலாம் வெளியே தெரியாது. இந்த மாதிரி நிலையில் சாதுவாக இருக்கிறவங்க எதாவது பேசிட்டாங்கன்னா அது உடனே பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி உலகமெல்லாம் பறிவிடும். இருந்தாலும் இன்னமும் ஒரு மோசமாக பேசுகிறான், அவனே சாமியார் அவன் அப்படின்வாங்க. ஆமாம், அலட்சியமாக சொல்லுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது, இவங்க என்ன தொல்லை கொடுத்தாங்கன்றது அதை கவனிக்க மாட்டாங்க. அவன் தான் அறிவில்லாதவன்னா இவரும் அவனை மாதிரியே பேசுகிறாரு அப்படின்வாங்க. இது போல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவரை மீன் பண்பெல்லாம் வந்து வாங்குவாங்க, கம்மன் தான் இருக்கணும், என்ன செய்யுது, சிவசிவா சிவசிவான்னு நினச்சிட்டு இருக்க வேண்டிதான். கையை கட்டி போட்டிருக்கு நம்மளை. நிறைய பேர் தொல்லை கொடுப்பாங்க, அவருக்கும் நிறைய தொல்லை கொடுத்துருக்காங்க, எனக்கும் நிறைய தொல்லை கொடுத்துன்னு வராங்க. போவோம் சரி எல்லாம் அவன் செயல்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கணும். அதுபோல் அந்த நேரம் மன உளைச்சல் ஏற்படும் போது இந்த பிபிலாம் ஏறும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால் தவத்தில் உட்காந்துடணும். அப்படி இல்லையா வசம்பு வறுத்து பொடியாக்கி அதை வச்சுக்கணும். ஒரு மேலே கடையை எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டோன்னா அந்த பிபிலாம் குணமாயிடும், அந்த மன உளைச்சல் போயிடும். இவ இப்படி கேட்டானே இப்படி பேசினானேன்றது அதான் வந்துடும். வசம்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு வைப்ரேஷன், நல்ல மருந்து. பிள்ளை வளர்த்தி அப்படின்னு பேர் அதுக்கு. பிள்ளை வளர்த்தி அப்படின்னா குழந்தை பிறந்த வீட்டில் வசம்பு இருந்துகிட்டே இருக்கும். ராத்திரி குழந்தை வந்து பால் கொடுத்தும் அழுகுது அப்படின்னு சொன்னால் அது வயிற்று வலின்னு அர்த்தம். இப்போ கண்டுபிடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே நான் வெங்கல விளக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த வசம்பை காமிப்பாங்க. அது சுட்டு கறியாயிடும். அதை ஒரு மண் சட்டியில் தேய்ப்பாங்க. தேய்ச்சி உடனே அந்த கறி அதில் விழுந்துடும். அது மாதிரி ஒரு சொட்டு தேனை விட்டு அதை நாக்கில் தடுவாங்க, பாதத்தில் தடுவாங்க, இந்த கன்னத்தில் தடுவாங்க, நெத்தியில் வைப்பாங்க, ஒரு உள்ளங்கையில் வைப்பாங்க. இவ்வளோ செய்வாங்க பாட்டி வைத்தியம். ஒரு 5 நிமிஷம் பார்த்தா குழந்தை தூங்கிடும். அப்புறம் அழுவாது, அப்புறம் விடிய விடிய நல்லா தூங்கும், வயிற்று வலி சரியாக போயிடும். அது பேர் பிள்ளை வளர்த்தி அப்படின்னு பேர். அதெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. கிராமப்புறத்தில் தான் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ ஏகப்பட்ட சொட்டு மருந்து வந்துருச்சுல்ல, அதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அது என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு ஐபிபி வராது, வசம்பு சாப்பிட்ட குழந்தைக்கு ஐபிபி வராது, மன தைரியம் உண்டாகும், எதை கண்டு பயப்படாது, பயப்படாதுன்னா இது தவறு செய்யாது, யார் எது செஞ்சாலும் பரவாயில்ல போ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அவன் எது சொன்னாலும் கம்மன் தாண்டா இருப்பான் அப்படின்வாங்க. அவன் எதுவும் பேச மாட்டான்டா அப்படின்னா வசம்பு சாப்பிட்டுக்கிறான்னு அர்த்தம், பேச மாட்டான். சின்ன குழந்தைல அதிகமாக கொடுக்கூடாது, அதிகமாக கொடுத்தா நாக்கு தெத்தும், பேச்சு வந்து தெத்தும். அது மாதிரி பெரியவங்களான பிறகு இந்த மாதிரி தேனில் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து மன உளைச்சல், ஏன்னா ஏகப்பட்ட பேர் மன உளைச்சல் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தியானம் பண்ணால் கூட நிற்காது. குளிர்ந்த நீர் குடிக்கணும், இல்லைன்னா கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும், இல்லைன்னா ஒரு மூலையில் போய் அழுதணும். அப்படி அழுது வரலன்னா பச்சை மிளகாய் போட்டு மரமன்னு மெல்லணும், காரம் ஓன்னு கண்ணில் தண்ணி வரும், அது துப்பிட்டு குளிர்ந்த சாதத்தால் வாயை கொப்பிச்சு துப்பிக்கிட்டே இருக்கணும், சரிப்படும். ஆனால் அந்த வேலையை செஞ்சோம்னா நமக்கு தொல்லை கொடுத்தாரு, அவர் படாத பாடுபட்டுருவார். நம்ம மிளகாயை கடிச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை விட 4 மடங்கு அவருக்கு கஷ்டம் உண்டாகும். ஏன்னா இந்த ஆன்மா ரொம்ப கஷ்டப்படுது இல்லை. ஒரு ஆன்மா நொந்ததுன்னா அவ்வளோதான். நல்ல ஒரு மனம் நடுங்கும் கண்டாய் அப்படின்னாரு மணமர கண்டவாசத்தில். நல்ல ஒரு மனம் நடுங்கும், நீங்களாம் அப்படி செய்யாதீங்க, என் மனசு நடுங்கினாலே நீங்கள் அவ்வளோதான், நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் அவங்க எதையும் கேட்கல. இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் தான் கூட இருந்தேன், நீ தான் கூட இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் கூட இருந்தவங்க தான் ஒரு 2-3 பேரை வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக எங்கே பார்த்தாலும் அவர் கூட இருந்தார். இப்போ எவ்வளோ ஆண்டு கழிச்சு இவர் அவர் கூட இருந்தாருன்னா இங்கே வரலாறுல அவங்க பேரே வரல. இப்போ புதுசாக சில இடங்களில் இவர் அவர் கூட தான் இருந்தார் அப்படின்னு ஒரு வதந்தி உண்டாக்குறாங்க. அவர் கூட இருந்தவங்களும் ஒரு முக்கியமான ஒரு 3 பேர் தாங்க வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாம் கடை தேர்வீர் என்று நினைத்தேன், உங்களெல்லாம் கடை தேர்த்திடலான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அன்பாக சொல்லி பார்த்தேன், பொருளை கொடுத்து சொல்லி பார்த்தேன், உங்கள் வழிக்கு என்னென்னமோ என்ன நீங்கள் செஞ்சாலும் அதை நான் கண்டுக்காமல் இருந்தேன். ஆனால் உங்களை கடை தேர்த்தணும்னு நினச்சேன், ஒரு கூட நீங்கள் கடை தேரவில்லை அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஒரு மனசில் ஒரு துக்கம், ஒரு மனசில் கஷ்டம் வந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இனிமே நான் உங்களுக்கு எதுவும் சொல்வதாக இல்லை, இதுவே முடிவான பேச்சு அப்படின்ட்டார். இது மேலே உங்கள்கிட்ட பேச மாட்டோம்பா அப்படின்ட்டு. ஆரம்பமும் முதல்ல இதோட தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு. இதோட சரி, அப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், இதுவே கடைசி, உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட். வேலைக்கு அரைச்சி தண்ணியாவது வீட்டுக்கு உதவும், ஆனால் அது கூட நீங்கள் இல்லை, மணலில் இறைச்ச மாதிரி ஆகி போச்சு. மணலில் கொண்டு போய் தண்ணி இறைச்சா என்ன பண்ணணும், செடியை முளைக்கும். அதுபோல் வேலைக்கு இறைச்சாலும் புண்ணியம் உண்டு, உங்களுக்கு இறைச்சி ஒன்றுமே புண்ணியம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஆடு மாடு சாப்பிடும், வீட்டுக்கு கொண்டாந்து அது வேலை அடிச்சிட்டோம்னா பிரமாதமாக இருக்கும், தவம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கோண வடிவத்தில் வேலை அடித்து நல்லா ஒரு 20 ரவுண்டாக வேலை அடிச்சுட்டு நல்லா க்ளீனாக சைடில் வந்து முழுங்க பிளாஸ் இருக்குல்ல, முழுங்கழியை உடச்சி படல் கட்டணும். கட்டிட்டு உட்காந்து பாருங்களேன், அருமையாக இருக்கும். நீங்கள் வாடும் தவம் போகலாம், மனசு ஆடாது, ஜம்முன்னு இருக்கும். வசதி உள்ளவங்க பித்தளை, காப்பரு இப்படி இருக்கக்கூடிய பொருள்லாம் சைடில் வச்சு அவங்க தவம் பண்ணுவாங்க, வசதி உள்ளவங்க. நமக்கு சித்தர்களுக்கு உகந்தது முழுங்கல் தான். அதனால் முழுங்கல் தட்டியெல்லாம் கட்டின பிறகு கட்டுறவங்களாம் நல்லாவே இருந்தாங்க, உடல் ஆரோக்கியமாக இருந்தது. ஏன்னா மின்காந்த அலைகளை இழுத்து கொடுக்கும், அண்டத்துலேருந்து அருள் சக்தி இருக்கும் உடம்புல, உடம்புக்கு ஆணி நேராது, அவ்வளோ இருக்குது முழுங்கல்ல. முழுங்கல் இலை மேலே தூங்கும் பனி நீர் என்ன ஏற்றப்பாட்டில். முழுங்கல் இலையை காலையில் போய் பார்த்தோம்னா முத்து முத்தா அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே லகுவாக எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லது. சாப்பிடுவாங்க சில பேர். அவங்க முழுங்கல் இலை மேலேன்னு சொல்லிட்டு ஏற்றத்தை நிறுத்திட்டாங்க. அந்த பக்கமும் அந்த ஒருத்தர் கவி பாடுறவர், என்ன அடுத்த வரையும் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தங்கிட்டார். அன்றைக்கி இரவு தங்கியிருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து மறுநாள் காலையில் அவர் போகிறார். அவங்க கூடிய போயிட்டு அவர் மரவாக இருக்கும்போது முருங்கை இலை மேலே
தூங்கும் பனி நீர் அப்படின்ட்டு. பனி நீர் தான். ஆமாம், முத்து முத்தாக இருக்கும். முழுங்கல் இலை மேலேயும் இருக்கும், அருகம் புல்லு மேலேயும் இருக்கும், வாழை இலை மேலே இருக்கும். சித்த வைத்திருங்க வாழை இலை மேலே நாட்டு பருத்தி துணி, ஒரிஜினல் பருத்தி துணி போட்டுருவாங்க இரவில் ஆழ் மரத்தில். நல்லா நஞ்சு போயிருக்கும். காலையில் எடுத்து புழிஞ்சா ஒரு 6 லிட்டர் தண்ணி வரும். அதை வச்சு லேகம் செய்வாங்க. அருமையாக இருக்கும். மருந்து அருமையாக வீரியமாக இருக்கும். முயல் வந்து அந்த காலையில் அந்த பனி தண்ணி தான் சாப்பிடும். தண்ணிலாம் அதிகமாக குடிக்காது. பனி தண்ணி காலையில் நல்லா சாப்பிட்ரும். அருகம்புல் சாப்பிடும். அதனால் அதுக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த மன உளைச்சலும் கிடையாது, நோயும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ஆரோக்கியமாக நல்லா இருந்தாங்க. அதுபோல் நாமளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு எத்தனையோ உடம்பு போஷாப் இல்லாது சொல்ல முடியாமல் இருக்காங்க. அதனால் முள்ளங்கி விதை அருமையான விதை. முள்ளங்கி விதை, வெங்காய விதை அருமையான வெங்காயம். இந்த காயத்தை குணப்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயம் உண்டு, மிளகுண்டு, சுக்குண்டு, அங்காயம் ஏதுக்கடி அப்படின்னார் கோதம் சித்தர். அதுபோல் வெங்காயம் உரிக்க 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 தோலாக தான் வந்துருக்கும், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதுபோல் இந்த வெண்காயத்தை இந்த உடம்பை குணப்படுத்தக்கூடியது, சுகமாகக்கூடியது, நோய் வராமல் தடுக்கக்கூடியது சாம்பார் வெங்காயம். ஒரு வெங்காயத்தை பற்றி 1 மணி நேரம் பேசினார் டெல்லியில் தமிழ்நாட்டுக்காரர். எல்லாரும் அயர்ந்து போயிட்டாங்களாம். ஒரு வெங்காயத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுகிறாரு, இன்னும் எத்தனை மணி நேரம் பேசுவார் அப்படின்னு. அதுபோல் முள்ளங்கி விதை, வெங்காய விதை சம அளவு. சம அளவுனா நீ 100 போட்டுக்கலாம், 50 போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். தனித்தனியாக காய வைத்து சுத்தம் செய்து தனித்தனியாக வறுத்து ஒன்று சேர்த்து கிளறி 1/4 கிலோ பனங்கல்கண்டு நல்லா பொடி செஞ்சு அதில் கொட்டி அப்புறம் கிளறி ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கிட்டு ஆண் பெண் இருவரும் காலை மாலை ஆகாரத்துக்கு பிறகு 1 ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி சாப்பிட்டா இது விதை. இந்த விதையை உற்பத்தி ஆகும்போது நம்ம உடம்புல வந்து அணுக்கள் பெண்களுக்கும் உண்டாகாது, பெண்களுக்கும் அந்த மாதிரி குறை இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ அவங்களும் கொடுக்கும் போது அவங்களுக்கும் அந்த அணுக்கள் உற்பத்தி ஆகும், ஆணுக்கும் அணுக்கள் உற்பத்தி ஆகும். அது ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். ஏன்னா அணு எப்படி உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது போல் தான் அந்த குழந்தை இருக்கும். உடல் பிறக்கும் போது அவருடைய அணு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால தான் உலகம் போற்ற அளவுக்கு அறிவு. இப்போ கூட வந்து ஒரு 6 மாதத்து குழந்தை யார் போட்டோ காட்டுறாங்களோ இது தாத்தாவானா, ஆமாம் தாத்தான்னு போட்டோ காட்டினா அது அங்கே கை வைக்குது, தாத்தா தான். அம்மான்னு கேட்டால் அங்கே போய் கை வைக்குது, அத்தையான்னு கேட்டால் அங்கே போய் கை வைக்குது. இப்போ ஒரு 6 மாதத்து குழந்தைக்கே அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குது, அது பாராட்டு வாங்கிடுது. அப்போ நாமெல்லாம் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக தான் அவர் இவ்வளோ பெரிய பாடுபட்டார். ஒரு கணவனை இழந்த மனைவி போல் துடித்தேன் அப்படின்றார். ஒரு கணவனை இழந்த மனைவி எப்படி துடிப்பாங்களோ, அவங்க மனசு எப்படி இருக்குமோ அதுபோல் துடித்தேன். நீங்கள் யாருமே கேட்கல, இதுவே கடைசி அப்படின்ட்டு. அதனால் நாமளும் இதை பின்பற்றி வள்ளல் பெருமான் சொன்னதை கடைபிடிப்போம். நலமாக இருப்போம், வளமாக இருப்போம், முடிந்த வரைக்கும் நாம் வந்து விடாமுயற்சியில் இருப்போம் என்று சொல்லி நம்மவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.